ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு பிரியாணி தான். பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான்லாம் ஹோட்டல் போனேன் அப்படின்னா வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணுவேன். முக்கியமாக சிக்கன் பிரியாணியா வெஜ் பிரியாணியான்னு எனக்கு வச்சாங்கன்னா நான் சூஸ் பண்ணுறது வெஜ் பிரியாணியாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைப் தான் நான். என்ன மாதிரி யார் யார் இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு அகலமான பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டோட லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது நியர்பை ஷாப்பில் தான் வாங்கினேன், லிங்க் எதுவும் இல்லை. இப்போ இந்த பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. நல்லா கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. பே லீஃபு ஏலக்காவும் முக்கியமாக போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கை நிறைய கொத்தமல்லியும் புதினாவே ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட கிளிப்பிங்ஸ் டெலிட் ஆயிடுச்சு, அதனால என்னால் இது கூட ஜாயின் பண்ண முடியல. இது கூடயே 2லேருந்து 3 பொட்டேட்டோவை நல்லா பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின்னை ஃபுல்லா நல்லா பீல் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிலே போட்டு தான் நம்ம வேக வைக்க போறோம். ரா பொட்டேட்டோவா தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ இது கூடயே 2 தக்காளி, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு அது கூட ஜாயின் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வதங்குறதுக்காக நல்லா லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வதக்குனீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உருளைக்கிழங்கு ஒரு 50% குக் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் 2 குழிக்கரண்டி தயிர் ஊத்துறேன். தயிர் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க தயிர் ஏன் ஊத்துறீங்க அப்படின்னு. நம்ம போடுற வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் இல்ல சிக்கன்ல தயிர் ஊத்தி பண்ணீங்கனாலும் நல்லா கிரீமியான டெக்ஸ்சர் பிரியாணி கொடுக்கும். பிளஸ் அந்த சிக்கனா இருக்கட்டும் இல்ல பொட்டேட்டோவா இருக்கட்டும் நல்லா சாஃப்டா வெந்து வரும், சூப்பரா ஜூசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ நான் 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுல 1/4 கப் தண்ணியை ஊத்தி பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே 1 கப் ஃபுல்லா பாயில் பண்ணி வச்சிருந்த பீஸ் ஆட் பண்றேன். பீஸ் ஒரு 70% குக் ஆயிருந்தா போதும், ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்படி நீங்க ஓவர் குக் ஆகி போட்டீங்கன்னா பீஸ் எடுத்து சாப்பிடும் போது இருக்காது, பிரியாணியோட மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது கூடயே நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருக்க தண்ணியையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி பிரியாணி ரைஸோட கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு தம் போட்டு எடுத்துடலாம். கீழே ஒரு யூஸ் பண்ணாத பேன் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல பிரியாணி பாட் வச்சு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா சூப்பரா தம் போட்டு பிரியாணி ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு பட்டாணி பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.